அழுத்திட்டேன். எதுவும் ஆகாதுங்களா? பாருங்க, அவ்வளவுதானா? அப்ப ஒரிஜினல் வந்து எதுவுமே ஆகாது. சுத்தமான இலவம் பஞ்சு ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தா இப்படிதான் பறந்து வரும். பெட்டா போட்டு படுக்கும்போது நமக்கு பேக் பெயின், ஃபங்கஸ் வர்றது, பேக்ல ஏதாவது இந்த வெய்ய காலத்துக்கு வந்து கொப்பளம் வர்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமா, சண்டை போட்டா கூட உங்களுக்கு கிழிஞ்சு வராது. சரிங்களா? பிராண்டட் பெட்டை விட்டுட்டு நாங்க இந்த பெட் வாங்கணும். ஹாய் மக்களே, இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்சு காய். இந்த மாதிரி காயை தான் எடுத்துட்டு வந்து இங்க டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. காயை இந்த அளவுக்கு இருக்குன்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க பெட்டா கொடுக்கும் போது இன்னும் எவ்வளவு ரேட் கம்மியா இருக்கும், எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்றாங்கன்றத சொல்றேன். வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் எங்க வந்திருக்கேன்னு சொல்றேன். ஈரோடு குப்பிச்சி பாளையத்துல தேனு மேட்ரஸ் பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பாரம்பரியமாவே இதுதான் செய்யறாங்க. ஸோ ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி பெரிய மூட்டைக்கு மேல ஏறி நிக்கணும்னு ஏறி நின்னுட்டேன். இப்போ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். உங்க பேர் என்ன, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்க கம்பெனி பேர் சொல்லுங்கக்கா. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் தேன்மொழி. எங்க கம்பெனி நேம் வந்து தேனு மேட்ரஸ். நாங்க வந்து கடந்த 20 வருஷமா வந்து இலவம் பஞ்சு மேட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உங்க ஜெனரேஷன்ல நீங்க 20 வருஷமா பண்றீங்க. பட் உங்களோட மூதாதையர்கள், உங்களுடைய ஆன்செஸ்டர்லாம் என்னோட மாமனார் மாமியார் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. பரம்பரையாவே நீங்க தான் பரம்பரையா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ நம்மளோட கம்பெனி பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானில இருந்து 10 கிலோமீட்டர் குப்பிச்சிபாளையம்ன்ற சின்ன கிராமத்துல இருக்கு. நாங்க வந்து என்ன ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா சுத்தமான இலவம் பஞ்சுல மேட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பெட், தலகாணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இலவம் பஞ்சு காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தண்டோட விதையோட தான் இருக்கும். சோ நம்ம இதை எப்படி பியூர் பண்றோம், அந்த தண்டு விதையெல்லாம் எப்படி எடுத்து சுத்தமா இலவம் பஞ்சா தயார் பண்ணி சுத்தமான இலவம் பஞ்சுல எப்படி பெட் போடுறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நாம வந்து சொந்தமா வந்து யூனிட் வச்சிருக்கோம். இதை வந்து உடைச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கையில தான் பண்ணணும். 90% கையில தான் நமக்கு ஒர்க் இருக்கு. இதை உடைச்சு பஞ்சு எல்லாம் எடுத்து சுத்தமான பஞ்சா பண்ணி நம்ம எப்படி பெட் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அங்க போயிடலாம். இப்போ இந்த இலவம் பஞ்சுல படுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க. இலவம் பஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பெட்டா போட்டு படுக்கும் போது நம்ம சுத்தமான சில்க் காட்டன் சொல்லுவோம். இலவம் பஞ்சை பெட்டா போட்டு படுக்கும் போது நமக்கு பேக் பெயின், ஃபங்கஸ் வர்றது, பேக்ல ஏதாவது இந்த வெய்ய காலத்துக்கு வந்து கொப்பளம் வர்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நமக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஓகே. அதே போல உங்களுக்கு L4, L5, L3ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, என்னால இப்படி ஃபிளாட்டா படுத்து தூங்க முடியல, அதுக்கெல்லாம் வந்து பாண்டட் பெட் போட சொல்லிருக்காங்க, ஸ்ப்ரிங் பெட் போட சொல்லிருக்காங்கன்னா நீங்க அதை கண்ணை மூடி நம்பாதீங்க. இந்த மாதிரி பெட்ல கீழே தரையில ஒரு பாயை போட்டு இந்த பெட்டை போட்டு படுத்து பாருங்க. உடம்போட சூடும் வலிக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வந்து நார்மலா இருக்கும். அதுதான் இந்த பருத்தி பெட்டோட இலவம் பஞ்சோட பெட்டோட ஒரு பெரிய ரீசன், பெரிய 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 நல்ல விஷயமே அது ஒண்ணுதான். சோ மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிடலாம். எப்படின்னா வெய்ய காலத்துல கதகதப்பாகவும் குளிர்காலத்துல வந்து நமக்கு வெதுவெதுப்பாகவும் இருக்கும். அது மாத்தி இந்த விஷயம் எனக்கு புதுசா இருக்குங்க. நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா இந்த விஷயம் எனக்கு தெரியும். இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அங்க இலவம் பஞ்சு காய் சொன்னோம் இல்லைங்களா, சுத்தமான இலவம் பஞ்சு காய் பாத்துங்க உடைக்கிறாங்க. இந்த மாதிரி கையில தான் உடைக்கணும். கிடையாது சுத்தமா, ஏன்னா கையில பண்ற ப்ராடக்ட்னாவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லதுதான் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி அவங்க சுத்தமா எடுப்பாங்க. அவங்க கையில எடுக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். சுத்தமான பஞ்சு இப்படி எடுத்தாங்க அப்படின்னா நிறைய விதை எல்லாம் இருக்கும். சோ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ 20 வருஷமா நம்ம கிட்ட தான் உடைச்சிட்டு இருக்காங்க. வருஷத்துல 365 நாள் இவங்களுக்கு ஒர்க் இருக்கும். பாருங்க, இதை உடைச்சி எடுத்ததே வந்து இங்க மலையா போட்டு குவிச்சு வச்சிருக்காங்க. இவர் பாருங்க அந்த ஃபேஸ்ல படாம இருக்கணும்னு நெட் எல்லாம் போட்டிருக்காரு. அண்ணா முகத்தை காட்டுங்கண்ணா. அண்ணா பாருங்க நெட் எல்லாம் போட்டுட்டு வேலை செய்யறாரு பாவம். இது மொத்தத்தையும் இங்க வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டாதான் வருஷம் ஃபுல்லா நீங்க கேக்குற பஞ்சு மத்தையெல்லாம் இவங்களால கொடுக்க முடியும். அதனால சீசன் டைம்ல உடைச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்க எவ்வளவு நல்லா இதுல வேலை செய்யறீங்க? பஞ்சுகாரி வியாபாரம் பண்ற வரைக்கும் நான் பஞ்சுதான் 10 வருஷமா நீங்க இதுலதான் இருக்கீங்க. உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் வரலையா? இவ்வளவு நாள் இந்த பஞ்சுல வேலை செய்யறீங்களே, சைடு எஃபெக்ட் எதுவும் வரலீங்களா? தொந்தரவு. அக்கா எனக்கு ஒரு டவுட்டுங்கக்கா. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு போடுறாங்களோ என்னவோ தெரியல, ஆனா மேல இருக்கிற துணி மட்டும் கொஞ்சம் வஸ்டா போட்டுறாங்க. படுத்து எழுந்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்னா நம்ம கண்ணமும் ப்ளூ கலர் ஆயிடும். அந்த மாதிரி எதனா நீங்க ரேட்டு கம்மியா கொடுக்கணும்ன்றது அப்படி எதனா போட்டுருவீங்களா, இல்ல நல்ல குவாலிட்டி அந்த மாதிரி போடுவீங்களா? அப்படி இல்ல, பரவாயில்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம கிட்ட எப்படி சுத்தமான இலவம் பஞ்சு இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும். பியூர் காட்டன் கிளாத். கரூர் பாம்பே டையிங் கிளாத்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்கோம். 30ல இருந்து 40 கலர்ஸ் இருக்கு. தூக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ஜிஎஸ்எம்? 390ல இருந்து 400 ஜிஎஸ்எம் வரும் உங்களுக்கு. 390ல இருந்து 400 ஜிஎஸ்எம் வரைக்கும் வருங்க. அதுனா இந்த மாதிரி திக்னஸ் தான் அந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்எம்னு சொல்லுவோம். என்னோட ஜிஎஸ்எம் ஏற தான் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆமா, பாத்தீங்கன்னா லைஃப் ஹெவியா இருக்கும். நீங்க எவ்வளவு இழுத்தீங்கனாலும்
நல்லா இழுத்து பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இழுத்து வேணா ஆகாது. பாருங்க. சண்டை எவ்வளவு போடுவோமா? ஆமா சண்டை போட்டா கூட உங்களுக்கு கிழிஞ்சு வராது. சரிங்களா? எவ்வளவு ஹெவியா இருக்குன்னு பாருங்க. கிளாத் பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 30 இருந்து 40 கலர்ஸ் வச்சிருக்கோம். லைட் கலர் இருக்கு, டார்க் கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பியூர் காட்டன் கிளாத்ங்கா. ஓகே, இன்னைக்கு ஆர்டர் பண்ணா 3 டேஸ்க்குள்ள 3 டேஸ்க்குள்ள வீட்டுக்கு கைக்கு கிடைச்சிரும். ஓகே, ஃப்ரீ ஷிப்பிங்கா? ஃப்ரீ ஷிப்பிங் தான்க்கா. ஆல்வேஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. தேங்க் யூ சிஸ்டர். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அது இதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா பெட் எல்லாம் பிராண்டட் பெட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. டாக்டர்ஸே சிலதெல்லாம் அதெல்லாம் பண்றாங்க. இந்த பிராண்டட் பெட்டை விட்டுட்டு நாங்க ஏன் இந்த பெட் வாங்கணும்? அந்த பெட்டை பத்தி எனக்கு தெரியாதுங்கக்கா. ஆனா நாங்க பண்றது வந்து பாரம்பரியமா பண்றது இலவம் பஞ்சு தான். நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, அரசர்கள் எல்லாருமே இலவம் பஞ்சு தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அந்த பெட் வாங்குறவங்க வந்து நிறைய வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க. பட் அந்த பெட் யூஸ் பண்றவங்க நிறைய சொல்லிருக்காங்க, இந்த பெட்டும் எங்களுக்கு இந்த பெட் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டட் பெட், ஸ்ப்ரிங் பெட், லேட்டெக்ஸ் பெட், வாட்டர் பெட் எது இருந்தாலும் அதை விட கம்ஃபர்டபுள் இது அப்படின்றீங்க. அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வாங்கி நாம சொல்லிருக்கோம். டெய்லி நமக்கு வந்து 10 இருந்து 20 பெட் போயிட்டு இருக்கு. அந்த பெட் வாங்குறவங்களும் இந்த பெட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நாங்க வந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம், இயற்கையா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால தான் இந்த பெட் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் விரும்புறாங்க. ஓகே. இப்ப இந்த மாதிரி குழந்தைங்க முதற்கொண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாமாங்கா? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் வராது? யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்க, யூரின் போயிட்டாங்க அப்படின்னா ஃபங்கஸ் வந்துருமோ, சப்போஸ் குழி ஆயிருமோ, பஞ்செல்லாம் வேஸ்டா போயிருமோ அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. இயற்கையா பண்றதுனால இதுல வந்து குழந்தைங்க மோஸ்ட்லி எங்கிட்ட வாங்குறது குழந்தைக்காக. அக்கா, இப்போ பாத்ரூம் போயிடுவாங்க குழந்தைங்க, வந்து சுச்சு போயிடுவாங்க. அப்ப அது உள்ள வந்து கட்டி ஆயிடும்ல, அந்த மாதிரி இது ஆகாதுங்களா? சுத்தமான இலவம் பஞ்சுங்கிறது பவுடர் தான் ஆகுமே தவிர கட்டியா ஆகாது. ஆமா. இன்கேஸ் பாப்பா சுச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாங்க? அது நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து வெயில்ல போட்டா போதும். அது பழைய ஃபார்முக்கு வந்துரும். பழைய ஃபார்ம் வந்துரும். கிளாத்துக்கும் சேர்த்துதான் நம்ம வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். சோ எந்த பிரச்சனையுமே வராது. பாருங்க, குழந்தைங்க உச்சா போனா என்ன ஆகும்னு கேட்டீங்க இல்லையா? தண்ணிக்குள்ள வச்சு அழுத்துறேன் பாருங்க. ஃபுல்லா அழுத்திட்டேன். பாத்துக்கோங்களேன், ஃபுல்லா அழுத்திட்டேன். எதுவும் ஆகாதுங்களா? பாருங்க, அவ்வளவுதானா? அப்ப ஒரிஜினல் வந்து எதுவுமே ஆகாது. ஒரிஜினல் பாத்தீங்கன்னா மேலதான் உங்களுக்கு டிராப்பா இருக்குமே தவிர உள்ள வந்து உங்களுக்கு அப்சர்வே ஆகாது. ஒருவேளை நீங்க பண்றதுனால தான் அப்படி இருக்காங்கக்கா. நான் ஒரு தடவை பண்ணி நீங்களும் போட்டு பாருங்க. ஓகே, நம்ம எல்லாத்துலயுமே செக் பண்ணி பழக்கமாயிடுச்சுல்ல, அதனால இது அப்படியே ஃபுல்லா அழுத்தலாம். இப்ப எடுத்து பாருங்க. எல்லாத்தையுமே அழுத்திட்டேன். வெளில வரும்போது எப்படி வருதுன்னு பாப்போம். என்னக்கா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வருது? கூட உங்களுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா அப்பயே அப்சர்வ் ஆயிருக்கு. அது லேயரா தான் நிக்குமே தவிர உள்ள அப்சர்வே ஆயிருக்கு. மெயின்டெனன்ஸ் இதுக்கு தனியா எதுவுமே கிடையாதுங்கக்கா. வாங்குனீங்கன்னா 1 months ஒன்ஸ் உங்களுக்கு பெட் திருப்பி வெயில்ல போட்டீங்கன்னாவே அது மட்டும் போதும். அக்கா, இப்ப பஞ்சு நினைச்சு காமிச்சிட்டீங்க. ஆனா நம்மளுக்கு பெட்டா தான் வரும். பெட்ல தண்ணி போனுச்சுன்னா என்னக்கா பண்றது? அந்த துணி மேல டவுட் வந்துருச்சுல்ல, வாங்க கிளியர் பண்ணிடுவோம். அதையும் கிளியர் பண்ணிடலாங்களா? ஓகே, பாத்தீங்கன்னா உங்க கண் பெட் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இது நல்லா 8 inch ஃபோம் நினைக்கிறது. பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி நிக்குது பாத்தீங்களா? தண்ணி நிக்குது பாத்தீங்களா? டக்குன்னு உள்ள போகல. டக்குன்னு போகாது, நீங்க விட்டீங்கனாலுமே போகாதுங்க. நம்மளோட கிளாத்தோட குவாலிட்டி எப்படி உங்களுக்கு? ஓகே, பியூர் காட்டன் கிளாத் 399 GSM சொல்லினோம் இல்லையா? இப்ப உள்ள உங்களுக்கு அப்சர்வ் ஆகிருக்காது. என்னடா இறச்ச உடனே இறக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. விட்டீங்கனாலும் உள்ள அப்சர்வ் ஆகாது. தண்ணியா தான் தேங்கி துணினாலே ஜஸ்ட் உள்ள இழுக்கணும். ஆனா இது வாட்டர் ப்ரூஃப் மாதிரி மேல மிதக்கதான் செய்யுது. நம்மளோட குவாலிட்டி எப்படி? சப்போஸ் நீங்க வீட்ல தெரியாம விட்டுட்டீங்க, நினைஞ்சிருச்சு, எங்களுக்கு உள்ள நினைஞ்சிருக்குமோ அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா ஒரு 1 hour தூக்கி வெயில்ல போட்டீங்கன்னா முடிஞ்சது. இலவம் பண்றதுக்கான மெயின்டெனன்ஸே வெயில்ல போடுறது மட்டும் தான். அக்கா, உங்க ப்ராடக்ட் என்னென்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, என்னென்ன சைஸஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, எவ்வளவு ஸ்டஃபிங்ஸ் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? எல்லாமே பார்க்கலாம்க்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சைஸ் பார்க்கலாம் வாங்க. என்னக்கா நீங்களே தூக்கிட்டீங்க? அவ்வளவு லைட் வெயிட் இருக்குமா? ஆமா, ரொம்ப லைட் வெயிட். ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ பஞ்ச் தான் இருக்கு. இது சைஸ் பாத்தீங்கன்னா 6க்கு 3 வரும். ஹாஸ்டல் பெட்னு சொல்லுவாங்க. 2 inch திக்னஸ் வரும். பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. 2 inch திக்னஸ் தான் வரும். இது கூட உங்களுக்கு நான் ஒரு சம்மர் ஆஃபர் சொல்லிருந்தேன் இல்லையா? இதுக்கு ஒரு பில்லோ ஃப்ரீயா வந்துரும் உங்களுக்கு இது கூட. ஓகே, அது ஒரு பில்லோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 900 கிராம் பஞ்சு ஃபில் பண்ணிருப்போம். தனியா வாங்குனீங்க அப்படின்னா 350 வரும். இதோட சேர்த்து காம்பர் ஆஃபர்ல பண்ணீங்கன்னா 3000 மட்டும் தான். ஜஸ்ட் 3000 rupees மட்டும் தான். அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 6க்கு 3 சைஸ். 6க்கு 3. இது என்ன இவ்ளோ ஸ்டிஃபா இருக்கு? ஆமாக்கா, இலவம் பஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிஃபா தான் வரும். தூக்கி நிறுத்தி பாருங்க, கத்தி மாதிரி நிக்கும். நான் இந்த பக்கம் தூக்குறேன், நீங்க இந்த பக்கம் தூக்குறீங்க. எப்படி தூக்குனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்கக்கா. இலவம் பஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைட்ல தான் போட்டுருப்போம். உங்களுக்கு தெரியும் கல்லு மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஓகே, ஆமா, நிறுத்துனீங்கன்னா கத்தி மாதிரி நிக்கும். நீங்க வளைச்சு கூட பார்க்கலாம். ஒண்ணாகாத உடைஞ்சுக்காத. 2 பேரே வளைக்க முடியாது உங்களால. வளைச்சீங்கன்னா மறுபடியும் அது ஒரு நார்மல் ஸ்டேஜ்க்கு தான் வருமே தவிர உங்களுக்கு ஒரு கிழிஞ்சு போறதோ மடங்கி போறதோ எதுவுமே இருக்காது. வாரண்டி பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ அதனால உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலதான் உங்களுக்கு வருமே தவிர அதுக்குள்ள வளைஞ்சு போறது, மடிஞ்சு போறது, அமுந்து போறது எதுவுமே இருக்காது. எதுவுமே நடக்காது. இதனோட பிரைஸ் ரேஞ்ச் என்னங்க? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5000 வரும் உங்களுக்கு. 6 inchல. ஆமா, 6 inchல வாங்குனீங்க அப்படின்னா இது கூட உங்களுக்கு ஒரு கவர் காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, இது
பெட்டோட கவர். ஆமாக்கா, இந்த சைஸுக்கான கவரும் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஃப்ரீயா குடுக்குறாங்க, ஆஃபர்ல குடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க அப்படின்ற நினைப்பே வேண்டாம் உங்களுக்கு. இது டெரி காட்டன், பாலி காட்டன் இல்ல பியூர் காட்டன், எந்த மாதிரி சுத்தமான காட்டன்க்கா. சுத்தமான காட்டன் பாத்தீங்கன்னா ஜிப் மாடல் வித் ஜிப்போட குடுக்குறீங்க. எவ்வளவு இழுத்தீங்கனாலும் ஆமாங்க, கவர் இழுத்து காத்தணும் இல்லையா துணிய, அதே மாதிரி இதுலயும் ஜிப் இருக்கு. டபுள் லேயர் உங்களுக்கு இதுல ஜிப் வரும். அப்ப ஒண்ணும் நம்மளுக்கு பிரச்சனை டபுள் லேயர் ஸ்டிச்சஸ் வரும். நீங்க வாஷிங் மிஷின்ல போடலாம், கையிலே கூட துவைக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஜிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஜிப் தான் வரும். 6 இன்ச் 8 இன்ச் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன், இல்ல இன்னும் ரொம்ப சன்னமா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படி நீங்க கஸ்டமைசேஷன் ஏதாவது பண்ணி தர முடியுமா? கண்டிப்பா பண்ணி தரோம். இப்போ இது இவ்வளவு நேரம் பார்த்து நம்ம 6 இன்ச் வரைக்கும் தான் பார்த்தோம். எல்லா சைஸ்லயும் நார்மல் 6 இன்ச் தான் ஸ்டார்டிங் சைஸ். கஸ்டமர் வந்து நமக்கு 7 இன்ச் வேணும், 8 இன்ச் வேணும், 10 இன்ச் வேணும் கேட்டா கூட நம்ம பண்ணி தருவோம். அதுக்காக தான் இந்த பெட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7 இன்ச், இது வந்து 7 இன்ச்சுக்கான பெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச். ஆமாங்க. நம்ம இவ்வளவு நேரம் 6 இன்ச் தானே பார்த்தோம். இப்போ 7 இன்ச்ல பாக்கும்போது என்னன்னா உங்களுக்கு டபுள் லேயர் ஸ்டிச்சஸ் கொடுக்கும். அதாவது 2 பெட் ஒண்ணா சேர்த்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, இது வந்து 2 பெட் சேர்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 இன்ச் சொன்னாங்க இல்லையா, 7 இன்ச் தனித்தனியா 2 பார்ட்டா பிரிச்சிருப்போம். இதுல தனியா பஞ்சு ஃபில் பண்ணுவாங்க, இதுல தனியா பஞ்சு ஃபில் பண்ணுவாங்க. நார்மல் 6 இன்ச் விட இதுல போடும்போது இன்னும் பஞ்சு அதிகமா பிடிக்கும். சரி, அப்பதான் உங்களுக்கு லைஃப் இன்னும் அதிகமா வரும். இப்போ எதுக்காக இந்த மாதிரி போடுறது? சீக்கிரம் அமுந்து போகாம இருக்கு. அப்ப நீங்க உட்காந்தீங்களா, உட்காந்தீங்க பாருங்க, அழுத்தி காட்டுறேன். அழுத்துனா இந்த மாதிரி உங்களுக்கு வெளியே பிரிங்கிட்டு வராம இருக்கும். அதுக்காக. ஆமாங்க, இப்போ மொத்தமா ஒண்ணா போட்டா மொத்த பிரிங்கிட்டு வர மாதிரி, அதனால சீக்கிரமா அமுந்து போற மாதிரி இருக்கும். சோ நம்ம அதிகமா இதுல போடும்போது இன்னும் பஞ்சு சேர்த்து பிடிக்கும்போது சீக்கிரம் அமுந்து போகாம இருக்கு, லைஃப் அதிகமா வரும். சூப்பர்ங்கா. எல்லா சைஸுமே கஸ்டமைஸ் பண்ணுவோம்க்கா. 10க்கு 10, 9க்கு 7, 8க்கு 7, இல்ல ரொம்ப சின்னதா வேணும் 3க்கு 4, அந்த மாதிரி வேணும் கூட எல்லா சைஸுமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஓகே, அதுவும் ஒரு பர்టిక్యులரா ஒரு லேடிஸ் இதை எடுத்து நடத்தும் போது நம்ம அதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நானே சொல்லியிருக்கேன், நான் சம்பாதிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவங்களுக்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ணும்போது அவங்க சம்பாதிக்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சிஸ்டர், என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையான ஒரு பொருள் நான் வாங்குறது அப்படிங்கறத நான் ப்ரோமோட் பண்ணது கிடையாது. இதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் ப்ரோமோட் பண்ணிருக்கேன். இப்ப என்னோட லேடிஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அக்கா இதை நான் பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம். ஷாப்புக்கு வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தனித்தனியா யார் யாருக்கு வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் தனித்தனியாவும் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு சென்னையில 2 பிரான்ச் இருக்கு. ஓ, சென்னையில. இதுதாங்க அடுத்த கொஸ்டினா கேட்கலான்னு வந்தேன். அதாவது ஈரோடு இன் அண்ட் அரௌண்ட்ல இருக்கிறவங்க நேரா வருவாங்க, பெட் எப்படி இருக்கு, என்ன பஞ்சு போடுறாங்கன்னு செக் பண்ணி வாங்குவாங்க. சென்னையில இருக்கிறவங்க என்ன நம்பிதான் வாங்கணும். ஆனா நானும் ஒரு சிலர் நான் செக் பண்ணி வாங்கணும்னு நினைப்பாங்களே, அப்ப என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் கேட்கலான்னு நினைச்சேன். சொல்லுங்க, எங்க எங்க இருக்குது? சென்னையில மடிப்பாக்கம் அண்ட் மாதாவரத்துல 2 இடத்துலயுமே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளது வந்து அங்க மடிப்பாக்கம் மாதாவரம் நீங்க நேரா ஷாப்புக்கே போய் வாங்கிக்கலாம். இதே மாதிரி பெட் எல்லாம் அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இங்க என்ன பிரைஸோ, இங்க என்ன ஆஃபரோ, அதே ஆஃபர் அதே பிரைஸ் அங்க சென்னையிலயும் இருக்கு. உங்களுக்கு சென்னையில வாங்குனீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துல உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இஎம்ஐ ஆஃபர் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா சிஸ்டர், உங்க ப்ராடக்ட் காயில இருந்து பஞ்சு எடுத்து அந்த பஞ்சுல இருந்து எல்லாம் பிரிச்சு இந்த பெட் போட்டு கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்க ரீசேலுக்கும் கொடுத்து, ஹோல்சேல் ரேட்ல ரீசேலுக்கும் கொடுத்து, ஆன்லைன்லயும் கொடுத்து, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஒரு லேடிஸா இருக்கிறது இதெல்லாம் பண்றது நல்லா இருக்கு. அது எனக்கு ஒரு நிமிஷம்ப்பா, பின்னாடி என்னப்பா ஒரு சந்தம் வந்துட்டே இருக்கு, ரொம்ப நேரமா டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. அதுதான்க்கா சொல்றவாங்க, நம்ம காயில இருந்து பஞ்சு எப்படி பிரிக்கிறோம், சுத்தமான இளம் பஞ்சு எப்படி வருது அப்படிங்கறத பாக்கலாம். அக்கா என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, நாம அங்க பஞ்சு காய் உடைச்சோம் இல்லையா, இப்படிதான் அந்த மூட்டையில ஃபில் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா, அந்த பாட்டி எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, இது எப்படி கியூர் பண்றாங்கங்கறத உள்ள சவுண்ட் கேக்குது, வாங்க பாக்கலாம். அப்படியா? ஆமா, ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க மூட்டை அடுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அதுதான் விதையோட இருக்கிறது தான். வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். அக்கா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் ஜிஞ்சிங் மிஷின் சொல்லுவாங்க. ஜிஞ்சிங் மிஷின் சொல்லுவாங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க எடுத்தோம் இல்லையா, அங்க எடுத்தோம், விதையோட எடுத்தோம். இருக்கு பாருங்க, விதையோட இருக்கு பாருங்க. இந்த காயில விதையோட இருக்கும். நம்ம இத வந்து இந்த அக்கா உள்ள விடுறாங்க, வந்து பாருங்க. இதுக்குள்ள விடும் போது இந்த பஞ்சு வந்து சுத்தமாயிடும். சுத்தமாகும். இதுல வந்து மிஷின் ஓடுங்கா, உள்ள வந்து உங்களுக்கு ஏர் ப்ரொடியூஸ் ஆகும். ஏர் ப்ரொடியூஸ் ஆகும்போது இலவம் பஞ்சு வந்து ரொம்ப வெயிட்லெஸ் அப்படிங்கறதுனால உள்ள பறந்து உங்களுக்கு உள்ள போயிடும். வேஸ்ட் மட்டும் இதுல உள்ள சோறா இருக்கும். வேஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க பாருங்க, இதுலதான் சலிப்போம். இதுல சலிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட், விதை, தண்டு எல்லாமே இதுலதான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுலதான் ஃபுல்லா ஸ்டோர் ஆகும். பாக்கலாங்களா? பாருங்க, சுத்தமான இலவம் பஞ்சு ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தா இப்படிதான் பறந்து வரும். உங்களுக்கு நான் அந்த பக்கம் காட்டுறேன், மூட்டை அழுத்துவாங்க பாருங்க, தெரியும். இங்க பாருங்க, ரொம்ப லைட் வெயிட்டுங்க. ஆனா
எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்காக நல்ல ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி தராங்க. இதை எடுத்து இந்த மாதிரிலாம் கிளீன் பண்ணி நம்மளுக்கு பெட் ஆக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஆனா இத பாக்கும் போது வெண்மேகத்தை உருட்டி கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த நம்ம உள்ள விடும்போது எப்படி விதை இருந்துச்சு, வெளியே வரும்போது பஞ்சு எப்படி இருக்கு நல்லாவே தெரியும். சுத்தமான இலவ பஞ்சுனா இப்படிதான் இருக்கும். அந்த பக்கம் இருக்கிற பஞ்சு இந்த பக்கம் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா மலைமலையா இருக்கும். ஓகே. ஆனா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு இல்ல? இது எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ண பிறகு ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. சுத்தமான சில்க் காட்டன். சரி, இப்ப நீங்க பெட்டா குடுக்குறீங்க, எனக்கு பெட்டா வேணாம் இந்த பஞ்சா குடுக்குறீங்களா அப்படின்னு நான் பஞ்சாவும் கொடுத்துட்டு இருக்கோம்க்கா. நம்ம தேனு மேட்ரஸ்ல மேட்ரஸ் மட்டும் இல்ல பஞ்சாவும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாங்கக்கா. ஓகே. என்ன ரேஞ்சுக்கு இது? கிலோ கணக்கா மூட்டை கிலோ கணக்கு தான்க்கா. கிலோ கணக்கு பாருங்க. இந்த ஒரு பேக் தூக்கிட்டு. ஆமாக்கா, இந்த மூட்டை 4 கிலோ பேக். 4 கிலோ. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தூக்குறீங்கன்னு நினைச்சா நானே ஒரு வீக் பாடி தாங்க. ஆனா நானே தூக்குறேன். சோ இந்த பஞ்சு மட்டும் எதுக்குங்கக்கா வாங்குவாங்க? பஞ்சு தனியாவும் பெட் போட்டு வைக்கிறவங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. ஆமாங்க. தனியா பஞ்சு வேணும் அப்படின்னா தேனு மேட்ரஸ்ல மேட்ரஸ் மட்டும் கிடையாதுங்க, இலவ பஞ்சு தனியாவும் பேக்கா வாங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எந்த விவசாய பொருளுமே வந்து ஒரே நிரந்தர ரேட் கிடையாது. ஆமா, அதே மாதிரிதான் இலவம் பஞ்சு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு டைம் தான் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுவோங்கிறதுனால இப்போ ரேட் வந்து இப்போதைக்கு கரண்ட் ரேட் வந்து 250 ரூபா உங்களுக்கு ரேட் வருது. ஆனா அப்பப்போ உங்களுக்கு சீசன் தகுந்த மாதிரி அப்பப்போ ஏறும் இறங்கும். சோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி ரேட்ல இலவம் பஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரேர். அதாவது என் பஞ்சு நான் தான் பெட் போட்டு விப்பேன் அப்படின்னா நான் பஞ்சு தரேன்ப்பா, நீ கூட உன் பிராண்ட் போட்டு வித்துக்கோன்னு சொல்றது அது லேடிஸ்க்கு மட்டும் தாங்க அந்த பக்கம். அந்த உமன் என்டர்பிரனருக்கு மட்டும் தான் அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தேனு மேட்ரஸ்ல பாத்தீங்கன்னா ரேட்டு சூப்பரா இருக்கு. ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப A1 குவாலிட்டியா இருக்கு. அந்த பஞ்சை தொட்டிங்கன்னா வெண்மேகத்தை தொட்ட மாதிரி இருக்கு. அந்த கிளாத் பாத்தீங்கன்னா A1 சூப்பர் குவாலிட்டி காட்டன் மெட்டீரியலா போடுறாங்க. கஸ்டமைசேஷன் கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. எனக்கு எப்படி கேட்டீங்கன்னா என்ன கலர் வேணும்னு கேட்டாலும் அது எல்லாமே அவைலபிளா இருக்கு. என்ன சைசஸ் வேணும்னு கேட்டாலும் அது எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சென்னையில 2 பிரான்ச் இருக்கு. என்னென்ன பிரான்ச் சிஸ்டர்? மடிப்பாக்கம் அண்ட் மாதாவரம். EMI ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆன்லைன்ல ரீசெல்லிங் பண்றதுக்கும் இருக்கு. நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணணும், கடை வைக்கணும்னாலும் இருக்கு. பஞ்சு மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி உமன் என்டர்பிரனரை நம்ம மட்டும் ப்ரமோட் பண்ணணும் இல்லைங்க, நீங்களும் ப்ரமோட் பண்ணாதான் அவங்க வளருவாங்க, நம்மளையும் வளர வைப்பாங்க. ஜென்ஸ் நம்மள வளர வைப்பாங்களான்னு தெரியாது, பட் லேடிஸ் நம்மள கூட சேர்த்து வளர வைப்பாங்க. சோ இந்த வீடியோ ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காசு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பெட்டை வாங்கி போட்டு காசை மிச்சப்படுத்துங்க, உடம்ப சரி பண்ணுங்க.